அதாவது அட கூத்தா ஒரு ஆடிடுறாங்க. சோறு வேணும்ல. அன்னமிடும் கை, ஆதரிக்கும் கை, வர்ண மக்களை வாரி அணைக்கும் கை. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் தர்மம் என்பது புண்ணியம் கிடையாது. அதாவது பசிக்கு அன்னம் உப்பிட்டவரை உள்ளளவு நில. 17ஆம் நாள் கர்ண மோட்சத்தில் குச்சேத்திரத்தில மயிர்காலுக்கு ஒரு கணைப்பட்டு உயிர் போகும் தருவாயிலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார் கர்ணன். அப்படி உயிரை வாங்குவதற்காக மகாவிஷ்ணு பிராமணனாக வருகிறார். அப்பொழுது தர்மங்குடி சாமி கர்ணா தர்மங்குடின்னு கேட்கிறார். எங்கிட்ட என்ன இருக்குதுப்பா கொடுக்கறதுக்கு? இருக்கிற இடத்துல இருக்கும்போது வந்திருந்தீங்கன்னா பஞ்சம் பறந்தோடி இருக்கும். கனகாலத்துல குச்சேத்திரத்துல உயிர் போகும் தருவாயில் இருக்கிறேன். எங்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்குன்னு கர்ணன் சொல்றான். இருக்கிறத கேட்டா குடுப்பியானா? குடுப்பேன்னா இதுவரையும் நீ செய்த தர்மத்தை எனக்கு தாரவாத்து கொடு அப்படின்னா. அது ஒண்ணுதான் என்கிட்ட இருந்து, அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னா சரி. அப்படி கொடுக்கணும்னா தண்ணி வேணும், ரத்தத்தை ஒரு பணம் வேணும் கொண்டாந்துருக்கிறேன், கொஞ்சம் எள்ளு வேணும் கொண்டாந்துருக்கிறேன், தண்ணி வேணுமே. கனகாலத்துல தண்ணி எங்க இருக்குது? உடம்புல இருக்கிற ஒரு அம்பை புடுங்கு, ரத்தம் வர தண்ணியா வச்சுக்கலாம். அப்போ சரி நீயே உன் கையில புடுங்கு அப்படின்னா அந்த உயிர் எந்த அம்பை புடுங்கினா உயிர் போகாம இருக்குமோ அந்த அஞ்சலி ஆசிரங்கிற அம்பை புடுங்கினா யார்? அந்த பிராமணர். எங்க அதை குடு பார்க்கலாம் அப்படின்னு கருணை வாங்கி பார்த்தால் அதில் அஞ்சலி ஆசிரம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த அஞ்சலி ஆசிரம் என்பது மகாவிஷ்ணு கண்ணனுக்கு தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாது. அதை படிச்ச உடனே பகவான் என்று அறிந்து பகவானே என்று பாதத்தில் விழுந்தார். அப்போ கண்ணன் சுயரூபத்தை எடுத்தார். கண்ணா நான் சாகும் தருவாய் ஒரு சுயரூபத்தை பார்க்க ஆசைப்படுறேன். சுயரூபத்தை காட்டினார். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் 4 கையை சங்கு சக்கரத்தோட அப்படியே சுயரூபமா நின்றார். அந்த சுயரூபத்தை அர்ஜுனன் காலுக்கடி உட்கார்ந்து ரதம் ஓட்டுறாங்க. அர்ஜுனன் கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய சுயரூபத்தை கண்டவர் கண்ணன், அந்த கர்ணன். அப்பதான் கேட்டார், சாமி என்னுடைய உயிர் என் ஆத்மா சாந்தி அடையட்டும், எனக்கு சொர்க்க பதவி கொடு அப்படின்னா. கர்ணா நீ சொர்க்க பதவி கேட்டுக்கிற, கொடுக்கிறேன். இதுவரையில என்னென்ன தானம் பண்ண எல்லாம் கொடுத்த சாமி. இல்லைனாலும் எல்லாம் கொடுத்தேன். குடைவள்ளல் கர்ணன் என்ன பேர் பெற்ற எல்லாம் கொடுத்த. பசியில வந்தவங்களுக்கு சோறு போட்டியான்னு கேட்டார். அது ஒண்ணுதான் சாமி நான் செய்யறேன். ஏன்னு கேட்டார், கர்ணனுக்கே சோறு இல்லை. கட்டின பொண்டாட்டி கர்ணன் புருஷனே மதிக்கல, இவனே அஸ்தாபுரத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். நான் அன்னதானம் செய்வேனா? நீ அன்னதானம் செய்யாதனால உனக்கு மோட்சம் கிடையாது. அடுத்த பிறவில சிறுதொண்டெல்லாம் பிறந்து அன்னமனம் கட்டி 1000 மரங்களுக்கு அன்னம் கொடுத்தால் உனக்கு சொர்க்கம் சொல்லிட்டான். அதனால 10 பேருக்கு சோறு போட்டா புண்ணியம். அந்த நாடகத்தை ஆடுனுங்கிற எண்ணம் மூர்த்தி மனசுல பதிஞ்சது. அந்த நாடகக்காரருக்கு 10 பேர் 15 பேர் வந்தாலும் சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் கவுண்டர் அளவு கவுண்டருக்கு பதிஞ்சது. அதனால பல வருடங்களாக வருகின்ற நாடகக்காரருக்கு அத்தனை பேருக்கும் மனம் கோணாம அன்ன போஜனம் அமுதளித்து புண்ணியத்தை தேடி பச்சாவுடைய அருளை பெற்றவர் அளவு கவுண்டர் இந்த மாதேசன் அவர்கள். சேர்ந்து நாடகக்காரருக்கெல்லாம் அன்னம் கொடுத்து ஆதரித்தவர். தாய் ஒரு பிள்ளைக்கு எப்படி பசிய போக்க பால் கொடுத்து ஆதரிப்பாளோ அது போல நாடக கலைஞர்களுக்கு அன்னமிட்டு ஆதரித்தவர். அதனால பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்று பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் பக்க சமத்து மனச்சமத்து தானி சமத்து எகர சமத்து பச்சையம்மன் கோபுரம் வந்தது போல போன் உயிர குடி உயிர நூலி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை